இது எந்த திட்டமாக இருந்தாலும் மக்கள் வரி பணத்தில் நடத்துவதுதான் அரசாங்க திட்டங்கள். அந்த அரசாங்க திட்டங்களுக்கு வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் பேரை நம்ம வைக்கலாம், இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்காக உழைத்த எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள் பெயர் வைக்கலாம். அந்த மாதிரி வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் பேரெல்லாம் வைக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க ஆட்சி இருக்கிறதுனால அவங்க பேர் வைக்கிறாங்க. இது இவர் மட்டும் செய்யல, இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவிலும் இது தொடர்ந்தது, இப்பொழுது திமுகவிலும் அது தொடருது. இல்ல ஒரு நிமிஷம், எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் வரி பணத்தில் செய்யப்படும் திட்டங்கள் நிச்சயமாக தனிநபர் பெயரோடு இல்லாமல் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், தமிழ்நாட்டுக்காக உழைத்தவர்கள் பெயர் வைத்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். வட மாநிலத்தவர்களை பத்தி கேட்கறீங்க, இதுவும் நேற்று கேட்கப்பட்ட கேள்வியை பதில் சொல்றேன். பீகார்ல இருந்து இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு வாழ்வாதாரம் இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு தான் நம்ம பேர் எடுத்திருக்கோம். அதனால இந்த தமிழ்நாட்டில் வாழ வந்தீங்களா வாழுங்க, யாரும் உங்களை வேணான்னு சொல்ல. ஆனா அந்த ஓட்டுரிமை என்பது ஒவ்வொருவருடைய சிட்டிசன்ஷிப் ரைட். அவங்க எங்க பிறந்து வளர்ந்தாங்களோ அந்த மாநிலத்துல தான் அந்த வாக்குரிமை அவங்களுக்கு தரணும். அதுதான் சரியான முறையில் இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் பல்வேறு மாநிலத்தில் வேலை பார்க்கறாங்க, பல்வேறு நாட்டில் வேலை பார்க்கறாங்க. எலெக்ஷன் டைம் வந்தா கரெக்டா ஓட்டு போட்டு போறாங்கல்ல, அந்த முறையை நிச்சயமாக மத்திய மாநில அரசுகளும் நீதி அரசர்களும் எலெக்ஷன் கமிஷனும் இதை உறுதி செய்யணும்.